இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு 75 கிராம் துவரம்பருப்பு, 25 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே 1 கேரட் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 6 பல் பூண்டு, 4 கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா வெந்திருக்கும். நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 6 பல் பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் 3 சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு கரைசலையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. நல்லா சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சாம்பார் நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னாக்கா 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அல்லது இட்லி மாவு ஒரு கரண்டியை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி.